உங்க மேல ஒரு 4 குற்றச்சாட்டு இருக்கு, அதனுடைய பதில் நீங்க கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் சைலண்டா நிக்கிறாரு. யாரு? உமர் பின் கத்தாப். இவரு வந்து சையத் இப்னு ஆமிர் ஆலும் சைலண்டா நின்றுட்டு உமர் பின் கத்தாப் பார்த்துட்டு சொல்றாங்க, நீங்க யாரு? ஆமிர் ஆளுநர், உங்களை கீழே நான் இருக்கேன், கண்டிப்பா நான் இதுக்குரிய கண்டிப்பா பதில் சொல்றேன்னு சொல்றாங்க. முதல் குற்றச்சாட்டு என்னன்னா, சூரியன் உதிக்க முன்னாடி ஏன் நீங்க வர்றதில்லை அப்படின்னா அவங்க சொல்றாங்க, நான் ஆளுநராக இருந்தாலும் என்கிட்ட பணி செய்யக்கூடிய ஆட்கள் கிடையாது. இன்னைக்கு கவர்னர் கிட்ட எத்தனை வேலைக்காரங்க இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. சாதாரண நம்ம வீட்டையே வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரியை வச்சிருக்கோம், யாராவது வந்து கொஞ்சம் வேலை செய்ய. அப்போ அந்த காலத்திலேயும் ஒரு கவர்னராக இருந்து என் வீட்டில் பணி செய்வதற்காக எந்த ஆட்களும் கிடையாது. நான் விடிய காலையில் எழுந்து, அது காலையில இரவு நேரத்திலே ஒரு பாதிகளுக்கு பகல்ல எழுந்து என்னுடைய வீட்டு வேலைகளை நான் தான் செய்வேன். அந்த வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு என்னுடைய மனைவிக்கு வந்து ரொட்டி பிசைஞ்சு அது உப்பிட்டு வர்ற வரைக்கும் நான் நேரத்தை கொடுத்து எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெளிச்சு கொண்டு நான் கிளம்பி வர்றேன். சரியா? அப்போ யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு வேலை ஆட்களும் இல்லாம எந்த ஏழ்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு ஒரு அரசனாக இருந்து. சரியா? இரண்டாவது கேள்விக்கு இது இரண்டாவது குற்றச்சாட்டு என்ன? இரவு நேரத்துல வர்றதே இல்லை. அப்போ சொல்றாங்க, இந்த பகல் ஃபுல்லா நான் முடிச்சுட்டு வர்றேன்ல, அந்த வந்துட்டு காலை ஃபுல்லா இந்த மக்கள் கூடவே இருக்கேன். அந்த இரவு இஷாக்கு பிறகு என்ன பண்றேன்னா, நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஏன் வர்றதில்லைன்னா, எனக்கும் என்னுடைய ரப்புக்கு பேசக்கூடிய நேரம் அது. என்னுடைய ரப்பு கிட்ட நான் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரம். அதனால அந்த இரவுல நானும் என்னுடைய ரப்பு மட்டும் சந்திக்கக்கூடிய நேரமா இருக்கு. அதெல்லாம் நான் என்ன பண்றேன், இரவு நேரத்தில் வருவதில்லை. இன்னைக்கு நம்முடைய இரவுகள் எல்லாமே நம்ம தூங்கி கழிக்கிறோம். அந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்ட சஹாபாக்கள் இருந்தாங்க பாருங்க. இரவு நேரத்தில் அல்லாஹ்விடம் பேசக்கூடியவர்களா இருந்தாங்க. சில ஹதீஸ்கள் இருக்கு, சஹாபாக்கள் படுக்கை வந்து அவங்களுடைய படுக்கையை வந்து அவங்க படுத்ததே இல்லையா, ஓரமா படுப்பாங்க. அல்லாஹ்வுடைய நினைவு கூறுவதற்காக, தூங்கிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இரவுல எழுந்து அல்லாஹ்வை இபாதத் செய்யறதுக்காக. மூணாவது குற்றச்சாட்டு என்னன்னா, ஒரு மாதத்தில் அவர் வந்து எங்களை சந்திக்கிறது இல்லை. அதுக்கு சொல்றாரு அவரு, என்கிட்ட ஒரே ஒரு ஆடை மட்டும் தான் இருக்கு. இப்ப நான் போட்டுட்டு இருக்கேன்ல, இந்த ஒரு ஆடை இருக்கு. அந்த ஒரு மாதத்தில் அந்த ஆடை தான் நான் தோச்சி போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு, அந்த தோச்சி போட்டதுக்கு அப்புறம் நான் பயன்படுத்துறேன். எந்த மாதிரி இருப்பாருங்க, தீபக்கெல்லாம் டக்கு டக்குன்னு கீழே விழுது. அந்த மாதிரி வச்சிருக்கோம் இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல எல்லாம் ஒரு ட்ரெஸ் எங்க அம்மா அப்பா ஒரு புடவை வாங்கி அந்த தைச்சு கொடுத்துருவாங்க. ரம்ஜானா பக்கத்துக்கு துணி இல்ல. இன்னைக்கு மாஷரா இல்ல, எதாவது ட்ரெஸ் பார்க்க வாங்குவாங்க. அவ்வளோ பறக்கத்தை கொடுத்துருக்கான். யாருக்காவது துணி இல்லையா, மாடலா ட்ரெஸ் போடுறோம், அந்த அளவுக்கு பறக்கத்தா வச்சிருக்கான். அப்போ ஒரு ஆடையை எனக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் அந்த தோச்சி அதுதான் போடக்கூடியவரா இருக்கு. நாலாவது சொல்றாரு என்ன அப்படின்னா, அந்த சபையில இருக்கார்ல, சபையில இருக்கும் போது அவர் ஏன் மயக்கம் போட்டு நீங்க விழுந்துறீங்க, என்ன காரணம் அது அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த குபைர் ரலியல்லாஹுடைய மரணம், நான் சொன்னல குபைர் ரலியல்லாஹுடைய மனம் எப்படி மரணமா இருந்துச்சு அப்படின்னா, அப்போ அந்த காபிர்கள் எல்லாமே காபிர்கள் என்ன பண்ணாங்க, குபைர் ரலியல்லாஹு துன்புறுத்தி கஷ்டப்படுத்தி ரத்தமாக உடம்புல ரத்தம் வடிகிறக்கூடிய அளவுக்கு கற்கள் எல்லாம் தலையில உடம்புல கட்டிட்டு அவங்களுக்கு துன்புறுத்தி மிக கொடுமையான ஒரு மரணத்தை கொடுக்கும் போது அந்த சபையில் நான் இருந்தேன், நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அவர்கிட்ட கேட்கிறாங்க, ஒரு வார்த்தை கேட்டாங்க, குபைர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, யார் அந்த மக்கத்து முஷ்ரிக்குகள் கேட்கிறாங்க, இந்த இடத்துல உங்களுக்கு சித்திரவதை பண்றோம், உங்களுடைய உடம்புல ரத்தம் கொட்டுது, உங்களுக்கு இவ்வளவு துன்புறுத்துறோமே, இந்த இடத்தில் நீங்க இருக்கிற இடத்துக்கு நீங்க இல்லாமல் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க இருந்தா எப்படி இருந்திருக்கும், அவர் இந்த அடி வாங்கினா நல்லா இருந்திருக்காதா அப்படின்னு கேட்கும்போது அந்த குபைர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக என்னுடைய அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு முள்ளு குத்தினால் கூட என்னுடைய குடும்பத்தாரன்னு நான் போயிடுவேன், ஆனா அவங்களுக்கு முள்ளு குத்து விட மாட்டேன் அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லக்கூடியவரா இருந்தாங்க. எந்த அளவுக்கு ஈமானோட இருந்தாங்க. அப்போ சொல்றாங்க, ஒரு சிறந்த ஒருத்தர் அல்லாஹ்வுடைய அடியாரையுடைய அந்த துன்புறுத்தலுக்கு நான் நின்று பார்த்து கொண்டேன், அல்லாஹ் என்னை மறுமையில் இந்த கூட்டத்தில் நின்று நீயும் பார்த்தேன்னு சொல்லி அல்லாஹ் என்னை தண்டிப்பானான்னு அதை யோசிச்சுட்டே இருக்கும் போதெல்லாம் மயக்கம் போட்டு
பயம். அல்லாஹ் என்ன தண்டிப்பானா? நான் அந்த சபையில இருந்தேன், அவர் காஃபிரா தான் இருந்தாரு. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அச்சமும் பயமும் உள்ள எப்படி வருது? அல்லாஹ் என்னை தண்டிப்பானா மறுமையில? என்னை விட்டுடுவானா? ஏதாவது செய்வானா? அந்த பயத்தால் நான் மயக்கம் போட்டு கீழே விழுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், பாருங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய ஒரு கவர்னராக இருந்து எந்த அளவுக்கு வாழக்கூடிய இருந்தாங்க. அவங்களுடைய செல்வத்தை அனைத்துமே இந்த உலகத்துல மறுமைக்காக இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவரா இருந்தாங்க. காசே ஒரு பெரிய விஷயம் இல்ல, ஒரு பதவி பெரிய விஷயம் இல்ல, எல்லா விஷயங்களையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் மீது இந்த அளவு குற்றச்சாட்டு வச்சதுக்கு அப்புறம் உமர் அலியல்லாஹ் சொல்றாங்க, எங்களுக்கே ஆலோசனை சொல்லக்கூடியவராக இருந்தார்கள். மக்களுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது, அதே போல் மக்களுக்கு நல்லது என்று சொல்லக்கூடியவராக இருக்காரு. இவர் மீது நான் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இவர் சிறந்த அமீர் என்று சொல்லி அவருக்கு மிகப்பெரிய ஒரு பட்டத்தை கொடுத்து உமர் அலியல்லாஹ் சொல்றாங்க. இந்த வாழ்க்கை வரலாறுல, இந்த சஹாபியுடைய வரலாறுல நாம என்ன படிப்பினை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒவ்வொருத்தர்